ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இயேசுவோட ஞானஸ்நானத்தை குறித்த பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 1ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 3ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. யோவான் ஸ்நானகன் யூதர்களுக்கு மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் கொடுத்தப்போ இயேசுவும் யோவான் மூலமா ஞானஸ்நானம் எடுக்க அவர் இருந்த கலிலியா ஊர்ல இருந்து யோர்தானுக்கு வரார். அப்போ இயேசுவுக்கு 30 வயதா இருந்தது. இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வர்றத யோவான் பார்த்து அவரை தடுக்கிறார். ஏன்னா யோவான் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். இயேசு கிட்ட எந்த ஒரு பாவமும் இல்லாததால யோவான் இயேசுவை பார்த்து, நான் உங்க மூலமா ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதா இருக்க, நீங்க என்கிட்ட வரலாமான்னு கேட்கிறார். அதுக்கு இயேசு, இப்போ இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறதுன்னு சொல்றார். இயேசு எந்த ஒரு பாவமுமே செய்யலனாலும் அவரை பாவிகளோட அடையாளப்படுத்துறதுக்காகவே ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் எடுத்த இந்த ஞானஸ்நானம் அவரோட தியாகத்தின் தொடக்கமா இருந்தது. அவருடைய இந்த தியாகம் சிலுவை மரணத்துல போய் முடிந்தது. இயேசுவோட ஞானஸ்நானம் என்கிறது இயேசுவோட பரிபூர்ண நீதியினால அவர் நியாயப்பிரமாணத்தை முழுமையா நிறைவேற்றி பாவிகளாகிய நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறார் என்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருந்தது. இன்னைக்கு இயேசுவோட பரிபூர்ண நீதினாலதான் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவோட ஊழியத்தோட முதல் பொது நிகழ்வு அவர் எடுத்த ஞானஸ்நானம் தான். அதோட இயேசுவோட ஞானஸ்நானம் அவரோட மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலையும் உருவகப்படுத்தினது. அதனால அவர் எடுத்த இந்த ஞானஸ்நானம் நம்ம இப்போ எடுக்கிற ஞானஸ்நானத்தோட முக்கியத்துவத்தையும் முன்னறிவித்தது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று தண்ணீர்ல இருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்குகிறதையும் பார்க்கிறார். அப்போ, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த நிகழ்வுல திருத்துவத்தின் 3 நபர்களையும் நம்ம பிரத்யேகமா பார்க்க முடியுது. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை குறித்து பரலோகத்திலிருந்து சாட்சி கொடுக்கிறார். குமாரனாகிய தேவன் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் இதற்கு சாட்சியாக புறாவை போல இயேசுவின் மேல இறங்குகிறார். இந்த அழகான நிகழ்வு நம்மளோட ரட்சிப்பிலையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட செயல்பாடுகளையும் நமக்கு சுட்டி காட்டுது. பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம மேல அன்பு கூர்ந்ததால தொலைந்து போன நம்மை தேடி மீட்டெடுக்க அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறார். ஆவியானவர் நம்மளோட பாவங்களை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்தி நம்மை குமாரன் மூலமாக பிதா கிட்ட இழுக்கிறார். திருத்துவ தேவனின் இந்த அழகான செயல்பாட்டையும் இந்த நிகழ்வுல இருந்து நம்ம விளங்கி கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.